அண்ணங்களா எங்கடா? பயிர் அண்ணன் வெளியில போயிருக்காருண்ணே. காங்கைய அண்ணன் தோட்டத்துக்கு போயிருக்காரு. காங்கேயண்ண, காங்கேயண்ண. என்ன சின்னவா? அண்ணே, நம்ம ஊருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் நம்ம மருதவனை சாராய கஷ்டம் உள்ள தள்ளனே, அவனே தான். பார்த்த இடத்துல அவனை சமாதி ஆக்க வேண்டியதானே? அண்ணே, அவன் ஊருக்கு வந்த விஷயத்த பூசாரி சொல்லதான் தெரியும் எனக்கு. நம்ம மருதவனால பாதிக்கப்பட்டு இந்த ஊரை விட்டு போனானே, அதெல்லாம் மனசுல வச்சு அண்ணனை கொண்டு இருப்பானோ. கவலைப்படாத தம்பி, யாரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் முளையிலேயே கிள்ளி எறியணும். ஆமா அப்பா விட்டுட்டோம், அங்கிட்ட விட்டுடு, காரியத்தை கச்சிதமா முடிக்கிறேன். அனிதா, அந்த குதிரை மேல வந்தனுடைய முகத்தை யாராவது பாத்திருக்காங்க? யாரு கண்டா? மின்னல் வேகத்துல நடந்து முடிஞ்சதான். நானே பயந்து போய் அவஸ்தைப்படுறேன். துருவி துருவி கேட்டுட்டு இருக்கீங்க. அனிதா, நீ சரியான பயந்தாங்கோலி. ஆமா, எப்பவும் ஏன் இதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு ஒரு ஆர்வம் தான். வேற ஏதாவது பேசுங்க. என்ன அனிதா இது? யாருக்கும் முகம் காட்டாம அந்த கருப்பு மருத குறி வச்சு கொண்டுடுச்சு, அப்படிதானே? இப்ப சாமியே இல்லன்றீங்களா? நான் ஒண்ணு கடவுள் இல்லைன்னு சொல்லல, எனக்கும் கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்கு. நாளைக்கு அமாவாசை பூஜையாச்சே, அத நேர்ல போய் பார்க்கலான்னு ஒரு ஆர்வத்துல தான் கேட்டேன். ஆமா, மறுபடியும் நாளைக்கு அந்த உருவம் வந்து பழி வாங்கிடுச்சுன்னா என்னப்பா பண்றது? வாயை மூடுங்க. ஏற்கனவே கொலை நடந்திருக்கு, இதுல நீங்க வேற பயமுறுத்திக்கிட்டு. இன்ஸ்பெக்டர் வராரு, அவர்கிட்ட எதுவும் பேசாதீங்க. ஏம்மா, இந்த ஊர்ல ஆம்பளைங்க தான் பொறுப்பே இல்லாம பேசுறாங்க. நடந்த கொலையை பத்தி நீங்களாவது சொல்லக்கூடாது? நீங்க தான் போலீஸ் ஆபீசர் ஆச்சே, கண்டுபிடிக்க வேண்டியதானே. இன்ஸ்பெக்டர் சார், இந்த மௌனம் எல்லாம் தெரியும்னு அர்த்தம் இல்ல, போய் ஆகிற வேலையை பாருங்கன்னு அர்த்தம். ஓ, இத சொல்லதான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கோம். என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க? நான் என்ன உங்க முறை பொண்ணா? முறை பொண்ணு இல்ல, முறைக்கிற பொண்ணு, முறையா பேச தெரியாத பொண்ணு. போதும் போதும் விடுங்க சார். அவங்க தான் ஊருக்கு புதுசு, இதை தெரியாம பேசுறாங்க. நீங்களும் கூட கூட பேசிக்கிட்டு எங்களுக்கு ஒன்னும் தெரியாது, போங்க சார். சொல்லுங்க சாமியோ. 20 கொக்கு, 30 காடை, 15 கௌதாரி. நான் என்ன சாமி பண்றது? துப்பாக்கி டேமேஜ். டுமாரோ மார்னிங் டெலிவரி சாமியோ. ஓய் பாத்தியா புள்ள, மொக்க என்னவா இங்கிலீஷ் பேசுறா பாத்தியா? எப்படி மாமோய்? வெள்ளக்காரங்கிட்ட போனால வேலைக்கு, அப்பா கத்துட்டா போலது இங்கிலீஷ். துத்தரிக்கா. ஏ புள்ள, வெண்டைக்காய் கத்திரிக்காய் கேள்விப்பட்டிருக்கா, அது என்ன தூத்தரிக்கா? துப்பு கட்ட மனுஷா, கொக்கும் சுட முடியல, குருவியும் சுட முடியல, துப்பாக்கில குண்டும் இல்ல. என்கிட்ட 2 குண்டு இருக்கு. நசுங்க டால்டா டப்பா. காடையை உரிச்சு குழம்பு வை, வாடகை போலீஸா பாத்துட்டு வரேன். துப்பாக்கை கூடு. பாத்துபடி. ஏ புள்ள, சிக்க மாட்டாளே, சிட்டுக்குருவி. போங்க மாமா. துப்பாக்கி கையில் எடுத்து 2 தோட்டாவும் பையில் எடுத்து கொக்கு சுட போகும் வழிதான், அது தப்பி இங்கி ஓடும் வழிதான். என்ன சுட்டது என்ன புள்ள? டக்கு 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 டங் டங்கு டக்கு டக். இந்த கண்ணி பொண்ணு கண்ணு 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 கண்ணு. எங்க சுடுறது? அது மலைக்கு அந்த பக்கமா ஓஞ்சிட்டு கொக்க பார்த்து சுடுமா? கொக்கு சுட்டா உள்ள சாமி. மேல துப்பிடுவோம் போல. எங்க சுட்டியோ அங்க போய் பாருமா. உன் துப்பாக்கி வேஸ்ட் சாமி. இந்த விஷயம் உனக்கு கூட தெரிஞ்சு போச்சா? கஷ்டம். ஏன் சாமி அந்த பக்கம் திரும்பி முணுமுணுக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, இப்பெல்லாம் கட்டிக்கே 60 ரூபா ஆகி போகுது. அது தவிர எக்ஸ்ட்ரா வேற 2 ரூபாய் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த வாட்டர் பாக்கெட் அதுக்கெல்லாம் வேற ஜாஸ்தி செலவாகுது. பார்த்து போட்டு கொடு. யோ சாமியோ, உன்கிட்ட இருந்தா துப்பாக்கி துரு புடிச்சிரும்னு ஐயோன்னு பாவம் பார்த்து வாடகைக்கு வாங்கிட்டு போய் கொக்கும் சுட முடியல, குருவியும் சுட முடியல. இந்த பாரு, இதுக்கு வாடகை இனிமே 20 ரூபா தான் கொடுப்பேன். இதுல உன்கிட்ட இருக்கிற குண்டை போட்டு வை. போட்டுறேன். ஆமா சாமி, உன்கிட்ட இருக்கிறது பழைய குண்டாச்சு சாமி.
பாலிஷ் பண்ணி போடுறேம்மா. பாலிஷ் பண்ணி போடுறேன்றல போமா. சார் ஒரு விண்ணப்பம். யோ நானே டென்ஷனா இருக்கேன், வேலை நேரத்துல விண்ணப்பம் ஊத்தா பண்ணிட்டு போய் வேலையை பாரு. இல்ல சார், அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கிறது பழக்கம். பச்சை தண்ணி கூட பல்ல படக்கூடாது. அதான் ஒரு நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா. நானே பாதுகாப்புக்கு ஆள் இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறேன். இப்ப வந்து பல்லுல தண்ணி படக்கூடாது, நாக்குல டீ படக்கூடாதுன்னு டயலாக் விட்டு இருக்கேன். இல்ல சார், மூத்தவங்க ஆத்மா சாந்தி அடையாது. நாமளே ஆத்மா கீத்மான்னு பேசினா மாமான்னு கூப்பிடாம வேற என்னையா கூப்பிடுவாங்க? போயா. அம்மா உன் ஆத்மா சாந்தி அடையாது. என்ன தொங்கல் லீவு கிடைச்சிருச்சா? கிடைச்சா ஏன் தொங்குது? கிடைக்காதியா? அதனாலதான் நீ காலம் பூரா ஏட்டா இருக்க. நீ போலீஸா இருக்க, நீ இன்ஸ்பெக்டர் ஆனா நான் ஏட்டாக போறேன். யோ ஒரு அதிகாரிட்ட லீவு கேட்க போகும்போது எப்படி இருக்காரு, என்ன சூழ்நிலையில இருக்காங்கிற டெக்னிக்கை தெரிஞ்சுட்டு போய் கேட்கணும்யா. அது தெரியல நடக்காது. லீவ் கேளு பாப்போம். இது என்னாச்சு? பிளான். அம்மா அம்மா என்ன பண்ற? நீங்க தானே சொன்னீங்க போலீஸ்னா ஸ்லிம்மா இருக்கணும், தொந்தி இருக்கக்கூடாது, எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும்னு. அதனால அந்த கரலை கட்டையை வச்சு எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. அந்த குருட்டு போப்பு யார் அது? ஏன் பொட்டாட்டி. அத பூரி கட்டை நினைச்சு 2 ஆளையும் நீட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருந்தா. எனக்கு கோவம் வந்து பட்டுன்னு அடிச்சு விட்டேன். அவளுக்கு ஆக்ரோஷமா கோவம் வந்து என் காலில் தூக்கி போட்டு கால் ஒடிச்சு வச்சு சார். அதுக்கு என்னங்கிற? 2 நாள் லீவ் வேணும் சார். அப்படியே ஒரு போனை போட்டு அவளுக்கு புத்துமதி சொல்லுங்க சார். அப்படியா? ரொம்ப கேவலமா இருக்கு சார் உங்களுக்கு. ஏன்னா நான் உங்ககிட்ட தானே வேலை பார்க்கறேன். சரி நீ ஒண்ணு பண்ணு. என்ன? உங்ககிட்ட கொடுத்தல கரல கட்ட, அதை போய் எடுத்துட்டு வா. ஏன்? உன் மண்டையில போட்டா ஒரே டே செத்துருவ. ஃபுல்லா லீவ் ஆயிடும். போய் வேலையை பாரு. ரொம்ப மோசம்டோ. ஆத்தாடி பெரிய வல்லால கண்டனா இருக்கானே. இன்னும் லீவ் கிடைச்சதா? கரல கட்டை எடுத்து மண்டையோட பானா. ஆமா நீ கொழுக்கட்டையே பார்த்து அப்புறம் எப்படி கரலா கட்டை தூக்குவேன்? யோ அவர் உன்ன மாதிரி போலீஸ் சர்டிபிகேட்ல போலீஸ் ஆனவர் இல்ல. யோ யாரையா சொன்னது போலீஸ் ஸ்டேஷன்? உனக்கு போலீஸ் சர்டிபிகேட் கொடுத்தோம். அத பிரசங்கம் பண்ணணுமா? அதான் சர்வீஸ் ஆகி போச்சுல. அப்புறம் என்ன சொல்றேன், அவரு படிச்சு கிழிச்சு வேலைக்கு இந்த அளவுக்கு தாயா படிச்சவங்க கிட்ட வேலை வாக்கப்படாங்கிறது. போன வருஷம் ஒரு இன்ஸ்பெக்டர் தானே, அவரையும் பிடிக்கலையா? அவன் என்ன படிச்சாலே தெரியாது. அவன் என்ன பண்ணுவான்டா, சனியார் ஆன உடனே எல்லா கதவையும் சாத்தி விட்டு அப்படியே படம் பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரியா சோகமா நின்னோம்னா உடனே ஒரு 40 ரூபாய் கையில கொடுத்துருவான். அவன் மனுஷனுக்கு பிறந்தவையா? என்ன சொல்றீங்க? 100 ரூபாய் கொடுக்கலன்னு போட்டு கொடுத்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தல, அது மாதிரி இவருக்கு வாங்கி கொடு. அதுக்கு தாயா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். வார்டு கவுன்சிலர் வந்து அடிக்கடி பாத்துட்டு போறானாம. வார்டு கவுன்சிலர் என்ன பண்ண சொல்றீங்க? ஆமாப்பா. அட வாயா போ. அதான் லீவு கிடைக்கலையே, அதுக்கப்புறம் நோன்ற. அட விடியா மறந்துட்டேன். இதுகளெல்லாம் ஒன்றும் குறைச்சல. என்னையா பாட்டி இறந்து விட்டதால் ஆகையால் 2 நாட்கள் லீவு கொடுங்கள், இப்படிக்கு தாழ்மையுடன். பாட்டி இறந்து விட்டதால் ஆகையால் 2 நாட்கள் லீவு கொடுங்கள், இப்படிக்கு தாழ்மையுடன். ஏயா 2 பேர் பாட்டியும் ஒரே டைம்ல இறப்பாங்க? இல்ல சார், செத்து போனது இவங்க பாட்டி தான் சார். ஆனா எங்க தாத்தாக்கும் இவங்க பாட்டிக்கும் அது சார். அதனால எங்க தாத்தாக்கு இவங்க பாட்டி வப்பாட்டி சார். உங்க தாத்தாக்கு என் பாட்டி வப்பாட்டியா? ஆமா, எங்க தாத்தாக்கு உங்க பாட்டி வப்பாட்டி தாயா. டேய் வப்பாட்டி வப்பாட்டி சொல்லாதடா, எனக்கு கோவம் வரும். உங்க பாட்டி வப்பாட்டி தாயா. பாட்டியை பத்தி சொல்லாதடா. யோ நிறுத்துங்கயா. வாங்க லீவு கேக்குற மூஞ்ச பாரு மூஞ்ச. வாயா. என்ன பத்தி ஏன் எழுதுனா? உன்னால தான் எனக்கு லீவு கிடைக்கல. தப்பு தப்பா எழுதினியா? உன்னால தான் நானே மாட்டிக்கினேன். யோ என்னையா கத்திட்டு ஒண்ணுல சார். என்னதான் கத்தினாலும் லீவ் தர மாட்டேன். வேணாம் சார், லீவே வேணாம் சார். தலையெழுத்து என்னவா அப்படியே ஆகிட்டு போட்டோம். யோ ரைட்டு சார், அவங்களோட நீயும் பாதுகாப்பு வரணும் சார். எல்லாருமே போயிட்டா ஸ்டேஷனை யார் சார் பாத்துக்கிறது? நீங்க எல்லாம் போங்க, நான் ஸ்டேஷனை பத்திரமா பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா, எல்லாரும் ஒன்னா போலாம், ஸ்டேஷன் இழுத்து மூடிட்டு போலாம். வா கிளம்பு.